பொன்னழகா. இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க இந்த மாதிரி எடிட்டை நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கப்பிள்ஸ் போட்டோ வச்சு எடிட் பண்றதுக்கான எல்லா ப்ராம்ப்டையுமே நான் ஒரே இடத்துல உங்களுக்காக கொடுத்திருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் எப்படி ஈஸியா காப்பி பண்றதுன்னு நான் தெளிவா சொல்றேன். வீடியோவை மட்டும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை எடிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மொபைல்ல குரோம் ஓபன் பண்ணி சர்ச்ல பொது தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சைட் வரும். இந்த சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள இருக்க இந்த சர்ச்ல ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோ வரும். இந்த போட்டோவை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா எல்லா ப்ராம்ப்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராம்ப்ட் வேணுமோ அதை இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எடிட் பண்ண போறீங்கன்னா உங்க போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு அங்க காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. அப்படி இல்ல கப்பிள்ஸ் போட்டோ வச்சு எடிட் பண்ண போறீங்கன்னா உங்க போட்டோவும் உங்க லவ்வர் போட்டோவும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அங்க காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல டவுட்டை கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அப்படி உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருப்பேன். அதுல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க.